இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 28 பிற்பகுதியிலிருந்து 34 முடிய. அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று இயேசுவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இஸ்ரேலை கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரவலாக ஒரு தீமை இருக்கிறது. என்ன தீமை அது? கடவுளிடம் பக்தியாக வேண்டுவார்கள், நிறைய சடங்குகள் வழிபாடுகளிலே பங்கெடுப்பார்கள். ஆனால் குடும்பத்திலோ நண்பர்கள் குழுவிலோ பணி செய்கின்ற இடங்களிலோ தங்களுடைய நண்பர்களையோ மற்ற பணியாளர்களுடைய வாழ்க்கையிலோ அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்களை வெறுக்கிறார்கள், வர்மத்தோடு செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக பகைமை மூட்டுகிறார்கள், புகை மூட்டுவதைப் போல பகைமை மூட்டுகிறார்கள். ஆனால் கடவுளிடம் பக்தியாக நிறைய ஜபங்களை சொல்லுவது, நிறைய வழிபாடுகளில் பங்கெடுப்பது, பாத யாத்திரை செய்வது, நவநாட்கள் கொண்டாடுவது, அதுபோல நிறைய காரியங்கள் செய்கிறார்கள். இதுதான் பரவலாக நிறைய மக்களிடம் நம்மிடம் இருக்கிற தீமை. கண்ணால் காணுகின்ற சகோதரனை அன்பு செய்யாமல், 1 யோவான் 4:20 பார்க்கிறோம், கண்ணால் காணுகின்ற சகோதரனை அன்பு செய்யாமல் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் பொய்யன், மறைநூல் சொல்லுகிறது. அப்போ வழிபாட்டில் பங்கெடுக்க கூடாதா, யாத்திரை செய்யக்கூடாதா, ரொம்ப பக்தியாக ஜபம் பண்ணக்கூடாதா? என்ன, இவைகளெல்லாம் செய்யணும். அது எதில் போய் முடியணும்? அயலானை அன்பு செய்வதில் முடியணும். 2 கட்டளை தானே, 2 கட்டளை தானே. அயலானை அன்பு செய்யாமல் இவைகளிலே நாம் லயித்திருந்தால் இதிலே இருந்து புறப்படுகின்ற அந்த வல்லமை அப்படியே நம்மிலே துருபிடித்து போகும். துருபிடித்தால் அந்த துரு நம்மை அழிக்கும். அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அயலானை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், வழிபாடுகள் நமக்கு வேண்டும், ஜபங்கள் வேண்டும். அதனுடைய ஆற்றலை கொண்டு அயலானை எந்த சூழலிலும் அன்பு செய்யக்கூடிய தேவை நமக்கு உண்டு என்பதை அறிந்து வாழ வேண்டும். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களோடு பழகும் பொழுது உம்முடைய வார்த்தைகளின்படியே அவர்களையும் பரஸ்பரமாய் அன்பு செய்து வாழ்வது என்பது பேச்சுக்கு மிக மிக சுலபம். ஆனால் செயல்களிலே அது கடினமான பாதையாக, சிலுவை பாதையாகவும் கூட சில வேளைகளில் கல்வாரியில் உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வை போல கொடுமையானதாக கூட இருக்கிறது. ஆனால் அதை கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக முதலிலே பாடம் எடுத்திருக்கிறீரே, எங்களுக்கு முன் அவர் செல்லுகிறாரே என்பதை பார்த்து பார்த்து நாங்கள் வாழ்வை நடத்த எங்களுக்கு துணை வைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.